இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக எல்லார் வீட்லேயுமே வளர்க்கக்கூடிய முக்கியமான செடிகள் இந்த வெற்றிலை செடியை சொல்லலாம். அதை ரொம்ப எளிமையான மெத்தடில் உருவாக்கிக்க முடியுங்க. எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 கணுப்பகுதிகள் இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு கட்டிங்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த கணுப்பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சின்ன சின்ன வேர்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி எந்த கொடிகள்லாம் வேர்கள் இருக்கோ அது ஈஸியாகவே உற்பத்தி செஞ்சுக்க முடியும் நம்மளாவே. அடுத்தது ரூட்டிங் ஹார்மோன். நேச்சுரலாகவே ஒரு ரூட்டிங் ஹார்மோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கலாம். அதாவது இந்த கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லில் ஏதாவது கட்டிங்ஸை டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு வேர்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கப்பில் நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் கோகோபீட் அதாவது தென்னை கழிவை ஃபில் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா ஒரு கட்டிங்ஸை வைக்கும்போது இந்த கோகோபீட்டில் வச்சிங்கன்னா ஈஸியாக ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வைக்கக்கூடிய அந்த கட்டிங்ஸில் ஈஸியாகவே வேர்கள் உருவாகிடும். சரிப்பா, இதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெற்றிலையோட கட்டிங்ஸை வந்து இதில் வச்சிடறோம். இப்படி வச்சா வந்துருமா அப்படின்னு கேட்க போனால் இதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸிங் பண்ணணும். என்னென்னு பார்க்க போனால் கண்டிப்பாக அதில் தண்ணி ஊற்றி விடுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பொதுவாக நர்சரிகளில் இந்த மிஸ்ட் சேம்பர் அப்படின்ற ஒரு பாலி ஹவுஸ்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிங்ஸை வைப்பாங்க. நம்மளால் அதை ரெடி பண்ண முடியாது. அதனால் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு இதை கவர் பண்ணி விட்டுறோம். கண்டிப்பாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிடுங்க. 2 நாளைக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு திரும்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக உங்களோட செடிகள் 15லேருந்து 20 நாட்களில் இந்த மாதிரி வளர்ந்துருக்கதை பார்க்க முடியும். ஏன்னா தம்பி அது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆனால் மட்டுமே அடுத்த வீடியோ கண்டென்ட்